Friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of December 27 and December 27ல வந்திருக்கிற important articles ரெண்டே articlesங்க. ஒன்னு வந்து data protection bill பேஸ் பண்ணி வந்திருக்கிற article and இன்னொன்னு வந்து US Turkey tensions பேஸ் பண்ணி வந்திருக்கிற article. So US Turkey tensions UPSC கேட்க போறது இல்ல, but yes we need to know about NATO. So இந்த ஆர்டிகல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? So friends, first NATO பத்தி பார்த்தலாம், சரியா? So North Atlantic Treaty Organization NATO, ரைட், ஃபைன். எப்போ ஃபார்ம் பண்ணாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இன் இயர் 1949. எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சிச்சுவேஷன் வாஸ் ப்ரிவேலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஆர் யூஎஸ்எஸ்ஆர், சாரி ரஷ்யா இல்லை, சோவியத் யூனியன் ஆர் யூஎஸ்எஸ்ஆர் ஒரு பவர்ஃபுல் நேஷனாக இருந்தது. அண்ட் இது வரையும் இல்லாமல் அவங்களுடைய கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ் இட் வாஸ் குவைட் ஸ்ப்ரெடிங், சரியா? ஸோ இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ்னால அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த ஸ்ப்ரெடிங்குக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்துட்டு வந்தது தான் இந்த நாட்டோ, தட் இஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அண்ட் இதுல மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 12 பேர் இருந்தாங்க, இப்போ 29 பேர் இருக்காங்க, சரியா? ஸோ மெம்பர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெஸ்டர்னைஸ் நேஷன்ஸாக இருப்பாங்க. கண்டிப்பாக வெஸ்டர்னைஸ் நேஷன்ஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அதே மாதிரி நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் டர்க்கி கூட ஒரு மெம்பர் தான் நாட்டோல. ஸோ டர்க்கி தான் யூ நீட் டு நோ. யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு வைங்களேன், மெம்பர்ஸ் ஆஃப் நாட்டோ பேஸ் பண்ணி டர்க்கி கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஃபைன், எனிவே. ஸோ இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சொல்லலாம். அப்படி இல்லைனா வி கேன் டெல் திஸ் அஸ் அன் கலெக்டிவ் செக்யூரிட்டி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலாம். ஸோ கலெக்டிவ் செக்யூரிட்டினா என்ன சார்னா, இதில் இருக்கிற மெம்பர் நேஷன்ஸ் நீங்கள் ஒருத்தர் மேலே அட்டாக் எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாருமே சேர்ந்து உங்க தாக்குவாங்க, சரியா? ஸோ ஒற்றுமை மிலிட்ரி அலையன்ஸ், கலெக்டிவ் டிஃபென்ஸ் இருக்கும் இவங்க கிட்ட, ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இது, ஒரு அலையன்ஸ் இது. ஃபைன், சரி. இப்போ 1949ல இது எடுத்துட்டு வந்தாங்க சார் நாட்டோன்னு சொல்லிட்டு, ரஷ்யாவை கவுண்டர் பண்றதுக்காக, ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. சோவியத் யூனியன் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சோவியத் யூனியனும் வார்சா பேக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. தட் வாஸ் இன் இயர் 1955. ஸோ அவங்களும் சில மெம்பர்ஸ் சேர்ந்து மெம்பர்ஸ் லைக் போலாண்ட், யூஎஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் சேர்ந்து வார்சா பேக்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஹவவர் யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு 1991ல டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கு அப்புறம் நாட்டோவுடைய ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இப்போ எந்த இன்டென்ஷனோட நீங்க ஆரம்பிச்சீங்களோ அந்த எதிரியே காணோம், அந்த பர்சனே இல்லாத போது இதோடைய வேலைகள் என்னவாக இருக்கும், சரியா? ஸோ நாட்டோடைய ரெலவென்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1991லயே கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிச்சிடுது, அதாவது ஆஃப்டர் தி டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர். பட் ஹவவர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாட்டோ ரஷ்யாவை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது வரையும் இல்லாம இன்னைக்கு கூட நாட்டோல போயிட்டு அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு ஒரு விக்கிபீடியால போய் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது நாட்டோடைய preferred partners அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யுக்ரைனாக இருக்கும், ஆர் ஆஸ்பைரிங் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யுக்ரைன் இருப்பாங்க. ஸோ யுக்ரைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய இன்ட்ரெஸ்ட் அங்கே அதிகமாக இருக்கு யுக்ரைன்ல. ஸோ அது கான்ஃபிளிக் ஜோனாகவே சொல்லலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு நாட்டோ ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு, சரியா? ஏன்னா நாட்டோடைய எக்ஸ்பான்ஷன் வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல. 12 மெம்பர்ஸாக இருந்த நாட்டோ இப்போ 29 மெம்பர்ஸாக இருக்கு. அண்ட் அதோடைய மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பார்டரிங் நேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஃபைன், சரி. எனிவே, இப்போ நாட்டோ வந்து ஒரு மிலிட்ரி அலையன்ஸ், ஓகே, ரைட், ஃபைன். இப்போ நாட்டோவுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு, ஆர் ஹவு வெல் இட் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப்ஸ், இதோடைய ரெலவென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாட்டோ இஸ் வித் லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். இட் ஹாஸ் மெனி சேலஞ்சஸ் அஹெட் நாட்டோல, சரிங்களா? ஸோ என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு கதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஸ்பெண்டிங். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், நாட்டோ அலையன்ஸ் வந்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், சரியா? ஸோ நாட்டோலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டோல இருக்கிற மெம்பர்ஸ் தே நீட் டு ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2% ஆஃப் தி ஜிடிபி இன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஆனா நிறைய நேஷன்ஸ் இதுல பண்றது இல்ல. இதுல யூஎஸ் வரையும் தான் அதிகமான ஸ்பெண்டிங் பண்றாங்க டிஃபென்ஸ்ல, தட் இஸ் 3.5% வரையும் பண்றாங்க, சரிங்களா? சோ இப்போ ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும்னா எல்லா நேஷன்ஸும் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ல. யூஎஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் வரையும் ஏன்பா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும் நாட்டோவுக்கு, அதாவது நான் என் டிஃபென்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா என்னுடைய டிஃபென்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நான் நாட்டோக்கு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? So all the nations should spend 2% and இது ஒரு டார்கெட் கூட by 2024 it has to be done அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய நேஷன்ஸ் இது பண்றது இல்ல, சரியா? சோ இதனால there happens to be like ஒரு dissatisfaction with US. So இது ஒரு biggest challenge in NATO. and இது வரையும் இல்லாம இன்னைக்கு ஒரு நேஷனோட priorities சேஞ்ச் ஆயிடுச்சு. So யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கே different nations has different priorities. For example இப்போ பிரான்ஸ் இருக்குன்னு வைங்களேன், பிரான்ஸோட priority என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிரியால இருந்து
வந்து டெரரிசம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்டர் மைக்ரேஷன் இஷ்யூ. அண்ட் இப்போ ட்ரம்ப் இருக்கிறாருன்னு வைங்களேன், ட்ரம்ப்போடைய ப்ரையாரிட்டி என்னன்னா சைனாவை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ட்ரம்ப் ஒரு யூஎஸ் ஃபார் தட் மேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா இதுக்கு முன்னாடி ஒரு த்ரெட்டாக இருந்தாங்க, அவங்கள நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு our focus should be more on China அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ மிடில் ஈஸ்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, சைனா மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா அவங்க தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புரியுதுங்களா? ஸோ சேஞ்சிங் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இது எல்லாமே ஒரே டேபிள்ல எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஒரு கன்சர்ன். அண்ட் அதே மாதிரி யூஎஸ் டர்க்கி டென்ஷன்ஸ். ஸோ அது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஆர்டிகலே யூஎஸ் டர்க்கி டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான். ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் இது வரையும் இல்லாமல் இவங்க புது குளோபல் த்ரெட்டுக்கு வந்து ரெடி ஆகலை. அதாவது இன்னைக்கு சைபர் வார் கிரைம், அதே மாதிரி பயோ வார். ஸோ இந்த மாதிரி புது புது மீன்ஸ்ல ஒரு நேஷன் இன்னொரு நேஷன் அட்டாக் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து ஒரு மிலிட்டரி அலையன்சஸ் தான். சரியா? ஸோ இப்போவே நீங்க படிச்சிருப்பீங்க, தட் இஸ் லைக் ஒரு நேஷன் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் அதர் நேஷன்ஸ் யூசிங் சைபர் கிரைம். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க மிலிட்டரி அலையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது வந்து இட் இஸ் லைக் ஹவு மச் இட் இஸ் ரெலவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. புரியுதுங்களா? ஸோ தீஸ் அண்ட் ஆல் ஆர் லைக் சேலஞ்சஸ் விச் இஸ் தேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் NATO. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், these tensions can be overcrossed by NATO. இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, பட் அகெயின் அப்கிரேட் ஆகாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். சரியா? எனிவே இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த யூஎஸ் டர்க்கி டென்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஃபைன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக டர்க்கி வந்து யூஎஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். அதாவது என்னன்னா, நீங்க எங்க மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அதாவது அங்காரா. ஸோ அங்காரா happens to be an part of Turkey. ஸோ நீங்க அங்காரா மேல சாங்ஷன்ஸ் டர்க்கி மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், தென் உங்களுடைய பேஸ் 2 பேஸ் டர்க்கில இருக்கு எங்க கிட்ட. அதாவது இந்த தான் அந்த 2 பேஸ், இன்சிர்லிக் அண்ட் கியூ ரிக்கிக். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. எனிவே இந்த 2 பேஸ் இருக்கு, உங்களுடைய பேஸ் தான் இது. நீங்க எங்க மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க இதை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கி சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்போ யூஎஸ்க்கும் டர்க்கிக்கு நடுவில் என்ன ப்ராப்ளம், இதுதான் தெரியணும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஃபெத்தையுல்லா குலென். ஸோ யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, he happens to be a personality who has bought Gulen movement in Turkey. அதாவது டர்க்கி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு இஸ்லாம் நேஷன். இங்க உமன்ஸுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும், எஜுகேஷன் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூலன் மூவ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ரெவல்யூஷன் மாதிரி இவர் எடுத்துட்டு வர்றாரு. அண்ட் இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இஸ் லிவிங் இன் யூஎஸ். சரியா? அண்ட் டர்க்கி கவர்மெண்ட் இஸ் லைக் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் கூலன். ஸோ ஃபர்ஸ்ட் இவரை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் டர்க்கி என்ன சொல்றாங்கன்னா, கூலனை எங்க கிட்ட கொடுங்க, ஏன்னா டர்க்கில நிறைய இடத்துல பாம் பிளாஸ்ட்லாம் இருக்கு, அதுக்கு ரீசன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எட்ரகன் கூட சொல்றாரு. எட்ரகன்னா டர்க்கி பிரசிடென்ட். சரி, எங்க கிட்ட கொடுங்கன்றாங்க. ஆனா யூஎஸ் இல்ல அப்படின்றாங்க. சோ டர்க்கி என்ன சொல்றாங்கன்னா, நீயும் நானும் நேட்டோல மெம்பர் தானே, சோ என் நேஷன் மேல யாராவது அட்டாக் எடுத்துட்டு வந்தா நீ சும்மா இருக்க முடியுமா? கலெக்டிவ் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு தானே நான் மெம்பராக இருக்கிறேன் நேட்டோல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் யூஎஸ் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சோ இது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ரீசன் என்ன, ஆர் செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு கூட்ஸ். சோ கூட்ஸ் பீப்பிள் தே லிவ் இன் சிரியா as well as in Turkey. சோ சிரியா பார்டரிங் நேஷன்ஸ்ல எல்லாம் கூட்ஸ் இருக்காங்க, ஈராக்ல கூட இருக்கிறாங்க. ஃபைன். எனிவே இவங்களுடைய ஆம்பிஷன்ஸ் என்ன, ஆர் வாட் they aim for அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, செப்பரேட் நேஷன் ஃபார் them that is called as Kurdistan. அண்ட் டர்க்கிக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சிரியால இப்பதான் ஐஎஸ் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அண்ட் யூஎஸ் வந்து சிரியால இருந்து ட்ரூப்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. சோ டர்க்கி என்ன நினைச்சாங்கன்னா, ட்ரூப்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா இந்த கூட்ஸ் வந்து தன்னுடைய செப்பரேட் நேஷனுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, ஆர் இதுதான் அவங்களுடைய ஆம்பிஷனாக இருக்கும். அண்ட் ஈவன் த சிரியா கவர்மெண்ட் வாஸ் சப்போர்ட்டிங் கூட்ஸ் ஃபார் தட் மேட்டர். அண்ட் இது டர்க்கிக்கு பிடிக்கல. சோ டர்க்கி என்ன பண்ணாங்கன்னா, சிரியால அட்டாக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ சிரியானா சிரியன் பார்டர்ல, இதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் பீஸ் ஸ்பிரிங். எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னா, so that those people don't create an own nation for them அப்படின்னு சொல்ற மாதிரி. அண்ட் இது வரையும் இல்லாம they want the Kurdish militant to be named as an like ஒரு terrorist organization Turkey, and US is unhappy with this. புரியுதுங்களா? சோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் அகைன் இப்போ என்ன நடந்திருக்கு ரீசெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டர்க்கியும் ரஷ்யாவும் S-400 பேஸ் பண்ணி டீல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் யூஎஸ்க்கு இது பிடிக்கல. சோ ஈவன் we had our own concerns with US, even India for that matter. சோ இப்போ டர்க்கியும் எடுத்துட்டு வரும்போது யூஎஸ் என்ன பண்ணி இருக்காங்கன்னா, நாங்க சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க. சரியா? அண்ட் ஆஃப் கோர்ஸ் எஸ், சி அவங்க S-400 டீல் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா, F-35 என்ற ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து யூஎஸ் டெலிவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க டர்க்கி. சரியா? சோ டர்க்கி went
went on and they made a dealing with Russia. And இப்போ US என்ன சொல்றாங்கன்னா நாங்க உங்க மேல சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க சாங்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க இந்த பேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், உங்க பேஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டர்க்கி சொல்றாங்க. ஸோ இப்போ US டர்க்கி டென்ஷன்ஸ் ப்ரிவேலன் இருக்கு and both happens to be a member of NATO. ஸோ இப்போ பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் இவ்வளோ குவிக்காக சேஞ்ச் ஆகும்போது நீங்க இவங்க ஒரு நாட்டோல ஒரு கோஆபரேட்டிவ் ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டி எடுத்துட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நம்புறீங்க? அகைன் இட் happens to be a question mark, right? ஸோ இதுதான் இந்த ஆர்டிகல்லையும் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ that's it with regards to this ஆர்டிகல் கைஸ். ஸோ இப்போ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம், தட் இஸ் ஆப்ரேஷன் பீஸ் ஸ்ப்ரிங். அதை பேஸ் பண்ணி கேட்கலாம். கூடிஸ்தான் கூச் பீப்புள் அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நாட்டோ மெம்பர்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம். ஃபைன். ஸோ ப்ரிலிம்ஸில் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். அண்ட் மெயின்ஸில் நீங்கள் எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸில் நம்ம கொடுக்கறது தானே கண்டென்ட்டு. புரியுதுங்களா? எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு தி டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதில் நிறைய பொலிட்டிக்கலாக பேசியிருக்கிறாங்க, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை. பட் வாட் வி வில் டூ இஸ் லைக் இந்த பில்லோடைய ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொவிஷனை வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் யூ வில் கெட் இன் ஃபுல் கிளாரிட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், பட்ஜெட் செஷன் அப்போ இந்த பில்லை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தட் இஸ் பை ஃபெப். சரியா? ஸோ அப்போவும் நம்ம இந்த இஷ்யூவை பார்க்கலாம். எனிவே வில் சி அபவுட் திஸ் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில்லோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலே நீங்களே சொல்லிடுவீங்க, இட் இஸ் டு ப்ரொடெக்ட் அண்ட் பர்சனல் டேட்டா. சரியா? பட் ஹவெவர் யூ நீட் டு நோ சர்டன் வேர்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இன் தி பில். ஸோ இந்த பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா யூ நீட் டு நோ தீஸ் வேர்ட்ஸ். சரியா? ஸோ வேர்ட்ஸ் லைக் டேட்டா பிரின்சிபல், டேட்டா ஃபிடியூஷரி, டேட்டா ப்ராசஸர், டேட்டா லோக்கலைசேஷன், சென்சிட்டிவ் டேட்டா, கிரிட்டிக்கல் டேட்டா, பர்சனல் டேட்டா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு. யூ நீட் டு நோ திஸ். ஸோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ தட் we will understand this bill or the provisions of this bill better. சரியா? So first you need to know who is a data principal. So first data na என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? That is information which can be processed or which can be like have information about a personal individual. இதுதானே டேட்டா. சரிங்களா? ஸோ who is data principal அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம தாங்க டேட்டா பிரின்சிபல். அதாவது the individual who gives the data or the individual whose data is collected and processed, இவர் தான் டேட்டா பிரின்சிபல். புரியுதுங்களா? இப்போ டேட்டா ஃபிடியூஷரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேட்டா ஃபிடியூஷரினா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் லைக் the one who collects and process the data is called as data fiduciary. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, I am a data principal. நான் ஏர்டெல் சிம் கார்டு ஒன்று வாங்கியிருக்கேன். he has collected my data and அந்த டேட்டாவை அவர் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வைங்களேன். ஸோ அவர் கலெக்டும் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ப்ராசஸ்லாம் வேணாம், கலெக்டே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து டேட்டா ஃபிடியூஷரி. அண்ட் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் டேட்டா ஃபிடியூஷரினால எல்லா டேட்டாவையும் ப்ராசஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போவாங்க. அதாவது ப்ராசஸிங்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ரா டேட்டாவாக இருக்கா, அதை வந்து அந்த கம்பெனிக்கு ஏற்ற ஒரு இன்ஃபர்மேஷனாக மாற்றுவாங்க. ஸோ இதுதான் டேட்டா ப்ராசஸிங். புரியுதுங்களா? இப்போ நம்ம டம் இம்ப்ரெஷன் தான் வைக்கிறோம். அண்ட் அதே மாதிரி நம்ம டம் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டோம்னா நம்மளை பேஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை வச்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான் டேட்டா ப்ராசஸிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது தேர்ட் பார்ட்டி பண்ணாங்கன்னு வைங்களா, அவங்க வந்து டேட்டா ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி. ஸோ டேட்டா பிரின்சிபல், டேட்டா ஃபிடியூஷரி, டேட்டா ப்ராசஸர். புரியுதுங்களா? சரி, ரைட், ஃபைன். இப்போ இந்த பில்லுல பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் டேட்டா, கிரிட்டிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதனாலும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ பர்சனல் டேட்டானா என்னன்னா, ஒரு டேட்டாவை வச்சு அது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, தென் தட் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் டேட்டா. ஸோ வித் தி யூஸ் ஆஃப் திஸ் டேட்டா யூ கேன் ஐடென்டிஃபை அன் இண்டிவிஜுவல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் இங்க வந்து இண்டிவிஜுவல்னா அது ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஈவன் ஸ்டேட் ஃபார் தட் மேட்டர். ஸோ வித் அ பர்சனல் டேட்டா ஒன் கேன் ஐடென்டிஃபை, தென் இட் இஸ் கால்ட் அஸ் personal data. Fine. I hope you got the point. Again, இதுல நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதாவது நான் பர்சனல் டேட்டானா ஒரு அனானிமஸ் டேட்டா. அதாவது அந்த டேட்டாவை வச்சு இவன்தான் இது ஆர் இட் ரெப்ரசன்ட்ஸ் எ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அனானிமஸ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெதர் ஃபோகாஸ்ட் இருக்குன்னு வைங்களேன். வெதர் ஃபோகாஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம கிட்ட டேட்டா இருக்கு, அது வந்து நான் பர்சனல் டேட்டா. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு அக்ரிகேட்டட் ஃபார்மாக இருக்கலாம், ஒரு சம்மரி ஃபார்மாக இருக்கலாம். ஃபைன். ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். ஸோ இப்போ பர்சனல் டேட்டால வந்து உங்களுடைய பேரு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி, உங்களுடைய பிளட் குரூப், பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், டீமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த நான் பர்சனல் டேட்டால பாத்தீங்கன்னா இந்த
கம்ப்யூட்டர் பேட்டர்ன்ஸ் ஆர் எத்தனை பேர் கார் யூஸ் பண்றாங்க, வெதர் ரிப்போர்ட், பொல்யூஷன் ரிப்போர்ட், இதெல்லாமே வந்து நான் பர்சனல் டேட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த நான் பர்சனல் டேட்டா எதுக்காக எடுத்துட்டு வராங்கன்னா, நான் பர்சனல் டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு ரெகுலேஷன்ஸே இல்லை மெனி நேஷன்ஸ்ல. ஸோ இதையும் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நான் பர்சனல் டேட்டாவை பத்தி பேசுறாங்க இந்த பில்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, இப்போ பர்சனல் டேட்டானா என்னன்னு பாத்தீங்க, நான் பர்சனல் டேட்டானா என்னன்னு பாத்தீங்க. அகைன் யூ நீட் டு நோ சென்சிட்டிவ் டேட்டா அண்ட் கிரிட்டிக்கல் டேட்டா. அதாவது சென்சிட்டிவ் டேட்டானா சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, அதே மாதிரி கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா. இந்த மாதிரி ரெண்டு டேட்டாஸாக பிரிச்சிருக்காங்க. சரியா? சோ சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா அவருடைய பினான்சஸ் பேஸ் பண்ணி, அவருடைய ஹெல்த், அவருடைய பயோமெட்ரிக் பாயிண்ட், அவருடைய ஜெண்டர் ஸ்டேட்டஸ், அவருடைய காஸ்ட், ரிலிஜன், பொலிட்டிக்கல் பிலீஃப், இதெல்லாமே வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. சோ இந்த சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாவை வந்து நம்ம பிரைவேட் டேட்டா அப்படின்லாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் கொடுக்குற டேட்டா எல்லாமே வந்து உங்களுடைய ப்ரைவேட் பர்சனல் டேட்டா. அது ஸோ என்னுடைய ஹெல்த் சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் இந்த ஃப்ரெண்டு கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனா? சரி, கொடுத்து வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சிட்டோம்? ஸோ நம்ம சாதிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடலாங்க. சார் நீங்களே போடுறீங்களே சார்ன்னு கேட்டுற போறீங்க. நான் இப்போல்லாம் வந்து வெறும் ரிப்பப்ளிக் ஐஎஸ் வீடியோ லிங்க்ஸ் தான் அப்லோட் பண்ணுறேன் ஃபேஸ்புக் பேஜில். அதுவும் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. எனிவே ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் ஃபன். ஓகே, so that you will get to know. That is called as sensitive personal data. And again, here you have something which is called as critical personal data. So in the critical personal data na enna appdin solli pathina, it is like government decide pannom from time to time endha data la critical appdin solli. See friends, idu edhukaga eduthu varanga appdin solli veengla, there happens to be a concept which is called as data localization. சரியா? So data localization na enna na, it is like அந்த டேட்டாவை நீங்க இந்தியாக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றது தான் டேட்டா லோக்கலைசேஷன். சரியா? எஸ் சார், டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, I'll tell you. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கிரிமினல் இருக்காருன்னு வைங்களேன், தென் அவரை வந்து கண்டுபிடிக்கணும். அவர் யாரோ ஒருத்தர் ஃப்ராட்ல ஈடுபட்டு இருக்காரு, அவரை பேஸ் பண்ணி கேசஸ் இருக்கு, அவரை போய் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். தென் பிரைவேட் ஃபர்ம்ஸ் கிட்ட போய் நம்ம டேட்டா கேட்கறோம்னு வைங்களேன், அவங்கள பத்தி டேட்டா கொடுங்கன்னா அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க, இந்தியால இல்ல எங்க கிட்ட டேட்டா, நாங்க அப்ராட்ல தான் வச்சிருக்கிறோம், எங்க டேட்டா பேஸ் அப்ராட்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, அப்ராட்ல இருந்து வாங்கி கொடுங்கன்னா, இல்ல எங்க கவர்மெண்ட் ஒத்துக்கணும், எங்க கவர்மெண்டோட பெர்மிஷன் இல்லாம நாங்க வாங்கி கொடுக்க முடியாது, நீங்க வேணா எங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேளுங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்றாங்க. So I'm just telling one single example. So tax officials are facing a huge difficulty with these things. So எல்லா டேட்டாவும் அப்ராட்ல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, டேட்டாஸ் எல்லாம் நாங்க அப்ராட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, டேட்டா லோக்கலைசேஷன் வச்சிருந்தோம்பா, நீ இப்போ ஒரு ஆன்லைன் ஃபார்மாக இருக்கியா, இஃப் யூ கலெக்ட் சம் டேட்டாஸ், சரியா, தென் யூ நீட் டு கீப் டேட்டாஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்தெந்த டேட்டாலாம் இந்தியாவில் சேவ் பண்ணி வைக்கணுமோ அது எல்லாமே கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா. புரியுதுங்களா நான் சொல்றது? எந்தெந்த டேட்டாலாம் நீங்க அப்ராட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாமோ அது எல்லாமே சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா கூட நீங்க அப்ராட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா யூ நீட் டு ஹேவ் தி அப்ரூவல். ஆனா கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டாவை நீங்க வைக்கவே முடியாது அப்ராட்ல, இந்தியால தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனா சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாவை யூ கேன் ஸ்டோர் இட் இன் அப்ராட், இல்லன்னு சொல்லிட்டு இல்ல, பட் வித் அன் அப்ரூவல் ஆஃப் தி அத்தாரிட்டி. புரியுதுங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். பர்சனல் டேட்டா, நான் பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா. ஸோ இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், இதெல்லாம் கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டா, இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு வைங்களா, அதெல்லாம் கிரிட்டிக்கல் பர்சனல் டேட்டால போட்டுருவாங்க கவர்மெண்ட், எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் புரிஞ்சதுங்களா? ஓகே ஃபைன். ஸோ இது ஒரு பார்ட். அண்ட் அதே மாதிரி இந்த பில்ல டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்ற ஒரு அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 4ஆக பிரிக்கலாம். ஸோ இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அட்ஜுடிகேஷன் பவர்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்கு, அதாவது இவங்க கிரீவன்ஸ் ரிட்ரஸல், ஸோ டேட்டா பிரீச்சை பேஸ் பண்ணி அதாவது ஒரு கேசஸ் வந்ததுன்னா இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி பாலிசிஸ் ஃபார்முலேட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் they are the one who defines what is the meaning of sensitive personal data. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா கவர்மெண்ட் அப்ரூவலோட வெளிநாட்டில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை யார் டிஃபைன் பண்ணுவா? இவங்க தான் டிஃபைன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அண்ட் இவங்க வந்து ஒரு 6 members பாடி பிளஸ் 1 chairman will be there. ஸோ 7 members டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. புரியுதுங்களா? எனிவே, ஸோ இந்த பில்லுக்கு முன்னாடி இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், அதாவது டேட்டா பிரின்சிபல், ஃபிடியூஷரி, ப்ராசஸர், பர்சனல் டேட்டா, சென்சிட்டிவ் டேட்டா, அதாவது சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா அண்ட் கிரிட்டிக்கல் பர்சன். சரியா? எனிவே, இப்போ இந்த பில்லை பற்றி, அதாவது இந்த பில்ல இருக்கிற
ப்ரொவிஷன்ஸ் நான் ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இட் வில் ஹார்ட்லி டேக் மீ 5 minutes. அதுக்கப்புறம் இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பேசலாம். ஸோ இந்த பில்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, see this bill will be applicable to government, it will be applicable to companies which is there in India, and அதே மாதிரி it will be applicable to foreign companies who is dealing with the data of India. புரியுதுங்களா? ஸோ இந்த 3 பேருக்கு இந்த பில் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி டேட்டா ஃபிடிஷியரிஸ்க்கு சில ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது டேட்டா ஃபிடிஷியரிஸ்னா நம்ம யாருன்னு பார்த்தோம், இட் இஸ் தோஸ் ஹூ கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் தி டேட்டா. ஸோ டேட்டா ஃபிடிஷியரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜியோ. ஸோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டேட்டா ஃபிடிஷியரி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க செக்யூரிட்டி சேஃப் கார்டு எடுத்துட்டு வரணும், கன்சென்ட் வாங்கணும். அதாவது சில்ட்ரன் கிட்ட இருந்து டேட்டா வாங்குறாங்கன்னா அவங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் பேரண்டல் கன்சென்ட் வாங்கணும். பிளஸ் இது வரையும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ அந்த கம்பெனி கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்னா கிரீவன்ஸ் ரிட்ரஸல் இருக்கணும். புரியுதுங்களா? பிளஸ் இது வரையும் இல்லாமல் டேட்டா கலெக்ட் பண்ணுறது ஒரு சர்டன் பர்பஸ்க்காக தான் கலெக்ட் பண்ணணுமா, ஸ்டோரேஜ் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ளிகேஷன். அண்ட் வி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஈவன் நம்மளுக்கு சில ரைட்ஸ் இருக்குது. அதாவது என்னன்னா, நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாமா, அதாவது நம்ம பர்சனல் டேட்டா ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் நம்மளது சீக் பண்ணலாம். அதே மாதிரி இன்கம்ப்ளீட் ஆர் இன்அக்யூரேட் டேட்டா இருக்குன்னா அதை கரெக்ட் பண்ணலாம். பிளஸ் ஆடட் டு இட் ஒரு டேட்டா ஃபிடிஷியரி கிட்ட அந்த டேட்டாஸ் இருக்குன்னு வைங்களா, அந்த டேட்டா ஃபிடிஷியரி கிட்ட இருக்கிற டேட்டா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கலாமா. அதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து ஒரு லிமிட்டடான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல, அதாவது இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏர்டெல் கிட்ட நம்ம டேட்டாஸ் இருக்குன்னு வைங்களா, நம்ம ஜியோ கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது அது நம்மளுடைய ரைட்டா. அண்ட் இது வரையும் இல்லாம இப்போ நம்ம பர்சனல் டேட்டா வந்து அவங்க வெளியே காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் அப்படி காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்த கன்சென்ட் வித்ட்ரா பண்ணிட்டோம்னா தென் நீங்க இந்த டேட்டா வந்து யாருக்கும் காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாமா. பிளஸ் இது வரையும் இல்லாம ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கே டேட்டா ஃபிடிஷியரிஸ் ஹேவ் டு டேக் கன்சென்ட் ஃப்ரம் தி இன்ஸ். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணாங்கன்னா நம்ம கன்சென்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஸோ கன்சென்ட் இல்லாமல்னா என்ன, ஓகே ஐ அக்ரின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் தெரியுமா ஆன்லைன்ல, அந்த மாதிரி இருக்கும். சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இது கூட அவசியம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் த கவர்மெண்ட் ஃபீல் சர்ச் அப்படின்லாம் லீகல் ப்ரொசீடிங்ஸ்ல அப்படின்லாம் மெடிக்கல் எமர்ஜென்சியில். புரியுதுங்களா? ஸோ இந்த பில்லை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி பேசலாம், பட் எஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்த்துக்கும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் which you need to know with regards to the bill is like sharing of non-personal data with the government. சரியா? ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இப்போ நான் பர்சனல் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் தே மே ஆஸ்க் தி ஃபிடிஷியரி டு டூ சோவா. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க கிட்ட வெதர் ரிப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெதர் மேப் இருக்குன்னா, தென் த கவர்மெண்ட் மே ஆஸ்க் தெம் டேட்டா டு ப்ரொவைட், ப்ளீஸ் டூ ப்ரொவைட். இது வந்து நான் பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். அண்ட் அதே மாதிரி ஒன் மோர் ப்ரொவிஷன் which you need to know is like exemptions. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ in the interest of security of the states, public order, sovereignty and integrity, and for friendly relations with foreign states, and for any offenses which is made by the people or by any individual, then இந்த மாதிரி விஷயத்துல government can exempt the agencies from the provisions of this act அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஐ ஹோப் யூ காட் தி பாயிண்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்த பில்லுலேயே வந்து டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணி ஜேர்னலிஸ்டிக் பர்பஸஸ்க்கோ இல்லை பர்சனல் ஆர் டொமஸ்டிக் பர்பஸஸ்க்கோ ஆர் இன்வெஸ்டிகேஷன் பர்பஸஸ்க்கோ நம்ம கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, பர்சனல் டேட்டாவை. அண்ட் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது இந்த பர்பஸஸ் கீழே வந்ததுன்னா தென் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம், அதாவது நம்ம கன்சென்ட் இல்லாமல். புரியுதுங்களா? Anyway, now we'll discuss the pros and cons of this bill. So first advantage பேசிடலாமே. ஸோ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அவசியமான பில். ஏன்னா பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? அண்ட் இது வரையும் இல்லாமல் டேட்டா லோக்கலைசேஷன் எடுத்துகிட்டு வருது. ஸோ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸுக்கு இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் அட்டாக் நடந்தது வாட்ஸ்அப் மேலே. பீகசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரேலி சாஃப்ட்வேர் மூலியமாக ஹேக் பண்ணப்பட்டது வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எல்லாம். அண்ட் என்னடா இது, வாட்ஸ்அப்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் போயிடுமே, ஒரு இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக எல்லாம் ஹேக் பண்ணி எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்சர்ன்ஸ்லாம் ரைஸ் ஆச்சு. அண்ட் வாட்ஸ்அப் கிட்ட போயிட்டு, சரி ரைட்டு, நீங்க டேட்டாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க, எங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்க வச்சிருக்கிறது என்கிரிப்டட் கண்டென்ட், அண்ட் இந்த என்கிரிப்டட் கண்டென்ட்டை நாங்க கொடுக்க முடியாது. அண்ட் அவங்க கண்ட்ரிஸ் லாஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ இப்போ டேட்டா லோக்கலைசேஷன் எடுத்துட்டு வந்தோம்னா இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் நம்ம. அண்ட் இது வரையும் இல்லாம இட் இஸ் an aspect of Indian sovereignty கூட. சரியா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் பேசலாம். அண்ட் இது வரையும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ப்ரைவசியை இது என்ஷோர் பண்ணுது. ஸோ ப்ரைவசியை என்ஷோர் எப்படி பண்ணுதுன்னா, நம்மளுடைய கன்சென்ட் வாங்கி தானே நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம். ஸோ ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட், ரைட்? அண்ட் இது வரையும் இல்லாமல் இங்கே டொமஸ்டிக்
டொமஸ்டிக்லி எமர்ஜ் ஆகிற கம்பெனிஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம், இந்த மாதிரி கம்பெனிஸுக்கெல்லாம் ஒரு நல்ல அட்வான்டேஜ் இது. அண்ட் ஈவன் தீஸ் கம்பெனிஸ் ஆர் லைக் தே வாண்ட் டேட்டா லோக்கலைசேஷன், ஸோ தட் வெளிநாட்டிலேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அவங்களுடைய அட்வான்டேஜஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிஸ்னஸஸ் கூட நிறைய பாதிக்கப்படுது இதனால. ஸோ டொமஸ்டிக் பிளேயர்ஸுக்கு ஒரு டொமஸ்டிக் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜ் பேசலாம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க கவர்மெண்ட் கிட்ட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. கவர்மெண்ட் நினைச்சா ஒரு டேட்டாவை சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். ஒரு டேட்டா லோக்கலைசேஷனே பிரீச் பண்ண வைக்கலாம். ஸோ யாருக்கிட்ட இருக்கு இந்த பவர்? கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஒரு டேட்டா ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்ட இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுக்காக ஒரு இந்த பர்சனல் லா ப்ரொடெக்ஷன் பில்லுக்காக ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணாங்க முன்னாடி, நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட். அண்ட் அந்த கமிட்டி என்ன திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க? பர்சனல் டேட்டா ஒன்னே ஒன்று தான் இருக்கணும், அண்ட் ஆல் த பர்சனல் டேட்டா ஷுட் பி ஸ்டோர்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆனா இந்த பில்லுல அவங்க ரெக்கமெண்டேஷனை அப்படியே ஓவர் கம் பண்ணி என்ன பேசியிருக்காங்கன்னா, டேட்டாவை 3 வகையாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இதுல இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் தி அத்தாரிட்டி. சரி, ரைட், இது ஒன்னாச்சா? ரெண்டாவது, இப்போ நீங்க ஒரு டேட்டாவை என்ன சொல்றது சென்சிட்டிவ் டேட்டான்னு கொடுத்துட்டு அப்ரூவல் கொடுத்துடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆன் வாட் பேசஸ் யூ கிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரியணும். இது எக்ஸிகியூட்டிவ் டிஸ்கிரிஷனுக்கு விட்டா மிஸ்யூஸ் நடக்கும் இல்லையா? ஸோ ஒரு கைட்லைன்ஸ் வைங்க. தீஸ் ஆர் தி கைட்லைன்ஸ் ஆன் விச் சென்சிட்டிவ் டேட்டாஸ் கேன் பி given டு ஃபாரின் கம்பெனிஸ் ஆர் அப்ராட்ல ஸ்டோர் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கிட்ட இல்ல. ரேதர் இந்த பில்ல என்னன்னா சிம்பிளாக சொல்றாங்க. அதாவது என்னன்னா அத்தாரிட்டி ஹேஸ் தி பவர் டு அப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னொரு ஷார்ட் கமிங் நம்ம பேசணும்னு வைங்களேன். தென் we need to talk about profiling ஒரு ஆட்டோமேட்டட் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பர்சனல் டேட்டா இருக்குங்க, சரியா? அந்த டேட்டாவை எடுத்து ஒரு கம்பெனி வந்து ப்ராசஸே பண்ணிடுச்சுன்னு வச்சு. ஸோ ப்ராசஸ்னால் நம்மளுடைய கன்சர்ன் வாங்கும், நம்மளுடைய கன்சர்ன் வாங்கி அந்த டேட்டாவை ப்ராசஸே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். தென் அந்த ப்ராசஸ்டு டேட்டாலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். நம்ம பேங்க் பாஸ்புக் கேட்குறாங்க, ஒரு லாஸ்ட் 5 months 6 months டிரான்சாக்ஷன்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி ஒரு லாஸ்ட் 1 month டிரான்சாக்ஷன் இந்த மாதிரியே கேட்குறாங்கன்னு கூட வச்சு, ஏதோ லோனுக்காக ஏதோ ஒன்று அப்ளை பண்ணுறோம் நம்ம. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணிப்பாங்க. வேறு அப்படி இல்லையா, இது இல்லாமே ஒரு பர்சனுடைய கிரெடிட் ஸ்கோர் இன்னைக்கு ஈஸியாக செக் பண்ண முடியுது. பேன் கார்டு வச்சோ இல்லை பேங்க் டீடைல்ஸ் வச்சோம். ஸோ கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ண உடனே ஒரு பர்சனுக்கு லோன் கொடுக்கணுமா கூடாதான்னு சொல்லிட்டு ஈஸியாக டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி டிசைட் பண்றது தப்பு கிடையாது, ப்ரொஃபைலிங் பண்றது தப்பு கிடையாது. பிசினஸஸ் மார்க்கெட்டிங்காக சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக ப்ரொஃபைலிங் எடுத்துட்டு வரலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனா இண்டிவிஜுவல்ஸுக்கு ரைட்டும் கொடுக்கணும். என்ன ரைட்டு? என்னுடைய ப்ரொஃபைலிங் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு ரைட்டும் கொடுக்கணும் இல்லையா? ஆனா இந்த பில்ல அது கொடுக்கலங்க. ஸோ ஒரு கம்பெனி நினைச்சா உங்க டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் சீக் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரையும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். இப்போ கிரெடிட் ஸ்கோர்னு இருக்கு இல்லையா? கிரெடிட் ஸ்கோர் கவர்மெண்ட் எடுத்துட்டு வருது, ஒரு பிரைவேடைஸ்டு கம்பெனி தானே எடுத்துட்டு வருது. அந்த கிரெடிட் ஸ்கோரை டிட்டர்மைன் பண்றதே நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுதான், சரியா? ஸோ அவன் யாரு நம்ம கிரெடிட் ஸ்கோரை டிட்டர்மைன் பண்றதுக்கு? ஸோ இதுவும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ப்ரொஃபைலிங். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஸோ இட் கேன் பி ரிலேட்டட் டு மெனி திங். ஸோ ப்ரொஃபைலிங் பேஸ் பண்ணி ஒரு ரிஜெக்ஷன் நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட்ஸாக பேசலாம். அண்ட் இது வரையும் இல்லாம கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா சர்வைலன்ஸும் எடுத்துட்டு வரலாம் இந்த டேட்டாஸை வச்சு. அதாவது இப்போ நம்ம தான் பார்த்துருப்போமே, கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இன்டிகிரிட்டி அண்ட் சாவனிட்டிக்காக. ஸோ இதெல்லாம் எப்படி இன்டர்பிரேட் பண்றது? ஸோ சர்வைலன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, அகைன் ஒன் மோர் பாயிண்ட். நீங்க டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க, ரைட்? டேட்டாவை ஸ்டோர் பண்ணாலும் டேட்டா என்கிரிப்டடாக இருக்குமே. என்கிரிப்டட் கீஸ் பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒன்று பேசுனீங்களா இந்த பில்லுல? ஸோ ஜியோ வந்து உங்க டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, ரைட், வெரி குட், சூப்பர். கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும், என்கிரிப்டடாக இருக்கும். அந்த என்கிரிப்டடை நீங்க எப்படி கிரிப்டடாக மாற்றுவீங்க? எப்படி டேட்டாவாக மாற்றுவீங்க? இன்ஃபர்மேஷனாக மாற்றுவீங்க? ஸோ எல்லாம் டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் தான் இங்க. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனை ப்ராப்பராக என்ஃபோர்ஸும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியே வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய ரியாக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். அண்ட் இது வரையும் இல்லாமல் இந்தியன் கம்பெனிஸ் ஹூ ஆர் தேர் இன் ஃபாரின், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ
டிசிஎஸ் இவங்களும் அங்கே டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அங்கேயும் இந்த மாதிரி கம்பெனிஸ் கேன் அஃபெக்ட். ஏற்கனவே ஐடி செக்டார் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணுது இந்தியாவில். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ரூல்ஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே கிரிட்டிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட்டு. அப்போ வெளிநாடு கம்பெனிஸ்னால் என்ன பண்ணும்? ஸோ அகைன் இட் இஸ் அட் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் டு டிட்டர்மைன் பிஸ்னஸஸ் ஆல்சோ. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி கான்ஸ் ஆஃப் இட். இப்போ பாசிட்டிவ்ஸ் பார்த்துட்டோம், நெகட்டிவ்ஸும் பார்த்துட்டோம். அண்ட் இன்னும் நெகட்டிவ்ஸ் நம்ம பேசிக்கினே போகலாம். ஆனால் இதுதான் மேஜர் நெகட்டிவ்ஸ் பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பில் பார்த்தோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அண்ட் ஈவன் இன் மெயின்ஸ். புரியுதுங்களா? அதாவது இந்த பாயிண்ட் வச்சு அண்ட் இது வேறையும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 months அதாவது பட்ஜெட் அப்போ இது பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்னும் டீட்டெயிலான ப்ரொவிஷன்ஸ் வரும், கிரிட்டிசிசம்லாம் வரும். அப்போ திருப்பியும் நம்ம இந்த ஆர்டிகளை டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ that's it with regards to this topic guys, and that's it with respect to this video. Thank you for watching.